ஹலோ மக்களே, வெல்கம் டு மதுரை சக்தி விலாக்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து கார் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கும். ஸோ இப்போ இனிமேல் மழை காலம் வேறு வரப்போகுது. நம்ம 4 கார் வாஷோட அமௌண்ட்டை சேர்த்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்டர் 2000 ருபீஸில் வந்து டெக்ஸமோட பிராண்டில் கார் போர்ட்டபிள் வாஷர் தான் வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா என்னன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ராடக்ட் வந்து டெக்ஸமில் வாங்கினேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இது ஓஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக இப்படி இழுத்து நம்ம இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணி விட்டோம்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து இந்த ஹோலில் வந்து நம்ம ஃபில்ட்ரு மாட்டிக்கணும். ஃபில்ட்ரு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்ரி வந்து இந்த பொசிஷனில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி லாக் ஆயிரும். அடுத்து வந்து ஒரு நாசில் கிளிப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது இப்படி சைடாக ஃபஸ்ட்டு இதை உள்ளே விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி திருவினிங்கன்னா இதுவும் ஈஸியாக லாக் ஆயிரும். நம்ம வந்து ஒரு டப்பு தண்ணியில் தான் கழுவ போகிறோம். இந்த ஃபில்டரை வந்து அந்த தண்ணியில் போட்டு நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணால் இதில் தண்ணி வரும். நீங்கள் இது வந்து ஃபிட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேனுவல் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டப்பில் போட்டுடலாம் ஃபில்ட்ரு கொஞ்சம் மிதக்கும். கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சிங்கன்னா நின்றுக்குறோம். ஃபில்ட்ரு மேலே வரும். அப்புறம் நம்மளுக்கு தண்ணி வந்து ப்ரெஷர் நல்லா வராது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார் வந்து எப்படி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு கார் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு? நம்ம காரு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 0 இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 0 டிகிரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டயருக்கு மேலே இருக்கிற அந்த இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 25, அடுத்து 15 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த 0 வந்து நம்மளுக்கு லீனாக வந்து ஹை ப்ரெஷர் கொடுக்கும். இந்த ஸ்ப்ரே வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோம் மாட்டி அந்த ஃபோமோட ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு ப்ரெஷர்லாம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னையும் டக்குனே வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் தண்ணி வராது. ஸ்டார்டிங் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரெஷரில் வந்து தண்ணி இழுத்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரெஷர் தண்ணி வரும். நான் ஆல்ரெடி இதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், ப்ரெஷர் நல்லாவே வருது. டஸ்ட்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதுவும் எப்படி போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து நல்ல ஃபோர்ஸாகவே இருக்குது. உங்களுக்கே தெரியும் நான் எங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பாருங்கள். அதோட ஃபோர்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் லாங்லேருந்து தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆனால் ஃபோர்ஸ் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஓஸ் வந்து நம்மளுக்கு 5 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம வந்து கார் பின்னாடி வரைக்கும் போய் கழுவும் போது நம்ம ஃபில்ட்ரு வந்து தண்ணியில் போட்ட ஃபில்ட்ரு வந்து வெளியில் வந்துடுது ஓஸ் பத்தாமல். ஸோ நம்ம அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி வச்சு கழுவுற மாதிரி இருக்குது. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நான் அந்த கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம தண்ணியிலே பாதி இது க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டப்பை வச்சு நம்ம வாட்டர்லேயே வந்து காரை மேக்ஸிமம் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஃபோம் வாஷ்க்காக நான் சைனெக்ஸ் ப்ரோலேருந்து பபுள் வாஷ் ஃபோம் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபோம் கொடுத்து அவங்க ஃபோம் அடிக்கிறதுக்கு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஊற்றி அதோட ஸ்ப்ரே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபோம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் சைடை அப்படி வச்சு நம்ம அப்படி உள்ளே விட்டு திருவணும்னா ஃபோம் ஸ்ப்ரே மாறிடும். ஃபோம் நல்லா தான் வருது. நான் சொன்ன மாதிரி ஃபோம் வந்து சின்ன டப்பானால நம்ம ஒரு தடவையே நம்ம ஃபுல்லாக ஃபோம் அடிக்க முடியாது காருக்கு. நம்ம இன்னொரு தடவை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரிய டப்பாவாக கொடுத்துருக்கலாம் ஃபோமுக்கு வந்து. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து பேட்ரி ஒர்க் ஆகுது. பேட்ரி வந்து சார்ஜெல்லாம் இறங்கலை. நல்லாவே ஃபோர்ஸும் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபோம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோம் வாஷ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் சிங்கிள் பேட்டரியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேட்டரி நான் யூஸ் பண்ணலை. அப்படி இருந்தும் நான் ஒரு காரே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். யூஸ் பண்ணுறதுக்கும் உண்மையாக சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீட்டுக்கு வெளில வந்து அந்த கை ப்ரெஷர் மிஷின் வந்து போடுறதுக்கு கரண்ட் பாயிண்ட் கிடையாது, பவர் பாயிண்ட் இல்லை. அதனால தான் நான் இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட்டபிள் சூஸ் பண்ணது. நீங்களும் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி வெளியில் நிப்பாட்டுறோம், இல்லை எங்கேயாவது நம்ம கார் வீட்டு முன்னாடி கழுவ முடியாது, எங்கேயாவது வெளியில் கொண்டு போய் கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் பைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட்டால் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்க வேணாம். எங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நல்லா பலபலன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, டஸ்ட்டே இல்லை. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.